சம்பவம் ஒரு கோஸ்ட் ஸ்டோரி உண்மை சம்பவம் பற்றி தான் உங்ககிட்ட நான் இப்போ சொல்ல போகிறேன். ஒரு அண்ணன் தம்பி அவங்களோட 5 ஃப்ரெண்ட்ஸு இவங்க எல்லாமே ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க, காலேஜ் படிக்கிறாங்க. அவங்களுக்கு காலேஜில் லீவு கிடைக்கிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. நம்ம வெளியில் டூர் போவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாத்துக்கிட்டேயும் மோட்டோ பைக் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, காரை வந்து இவங்க எடுக்கிறாங்க. இவங்க 5 பேருமே காரை ரெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க. 2 கார் எடுக்கிறாங்க. காரில் வந்து அவங்களோட 5 ஃப்ரெண்ட்ஸும், 2வது காரில் வந்து அண்ணனும் தம்பியும், அப்புறம் அவங்களோட ஆல் திங்ஸும் எடுத்து இந்த காரில் வைக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு போயிடுறாங்க. அவங்களோட ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் முன்னுக்கு போனானே இவங்க பின்னாடி போகிறாங்க. அண்ணனும் தம்பியும் எல்லாமே என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, விடிய காலையில் போகுவோம், அப்போ தான் ஜாம் இருக்காது, ஸோ தப்பிச்சிக்கலாம், ஈஸியாக வெள்ளையாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போகிறாங்க. போய்கிட்டே இருக்காங்க. ஒரு காட்டு பாதையில் போய்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து லைட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. இவங்களுக்கு லைட் வந்து இவங்களோட கார் லைட் மட்டும்தான். இவங்க போய்கிட்டே இருக்காங்க. போய்கிட்டே இருக்கிற டைமில் அவங்களோட ஃப்ரெண்ட் முன்னுக்கு போகிற அந்த 5 பேர் கார் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அவங்க முன்னுக்கு போயிட்டாங்க. இவங்க பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்காங்க, அண்ணனும் தம்பியும். ஸோ பின்னாடியே வந்துட்டு இருக்கிற அந்த டைமில் அவங்களோட காரில் வந்து திடீர்னு டெம்பரேச்சர் ஏறி காரு நின்று போகுது. ஸோ காரு நின்று போனோன்னே அவங்களுக்கு என்ன செய்யறது தெரியல. காரை லைட்டாக கொஞ்சம் ஓரமாக தள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் வந்து பயப்படுறாரு. எனக்கு பயமாக இருக்குது, நம்ம இந்த டைமில் வந்திருக்கோம், பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் சொல்கிறாரு. அதுக்கு தம்பி வந்து சொல்கிறாரு, எதுக்கு எடுத்தாலும் உனக்கு பயம்தான், பயப்படாமல் கொஞ்சம் இருன்னு, யாராவது வருவாங்க ஹெல்ப் கேட்போம், இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுறதுக்கு ஃபோன் எடுத்து கால் பண்ண பார்க்குறாங்க. அவங்க ஃபோனில் லைன் இல்லை. 2 பேர் ஃபோன்லேயும் லைனே இல்லை. இப்போது அவங்க வந்து ஒரு ஒத்தையடி பாதையில் மாதிரி நிற்கிறாங்க. நான் முதலே சொல்லியிருந்தேன், அங்கே வந்து எந்த லைட்டுமே இல்லை, அவங்களோட கார் லைட்டு மட்டும்தான் இருக்குது. அப்போது அவங்க தம்பி சொல்கிறாரு, அண்ணன் நம்ம வெளியில் போய் நின்று யார்கிட்டாச்சும் ஹெல்ப் கேட்போம், ஹெல்ப் கேட்டால் தான் நமக்கு சீக்கிரமாக நம்ம போயிடலாம் அந்த ஹோட்டலுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு உடனே அவங்க அண்ணன் சொல்கிறாரு, வேணாம், எனக்கு பயமாக இருக்குது, நம்ம இங்கேயே இருந்துடலாம் காருக்குள்ளேயே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க தம்பி சொல்கிறாரு, எவ்வளோ நேரம் நம்ம காருக்குள்ளேயே உக்காந்துருக்க முடியும், வேணாம் வா வெளியில் போய் நின்று கார் ஏதாவது வருதா பார்ப்போம், சூடாக வேற இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவங்க அண்ணனும் யோசிச்சு பார்க்குறாரு, சரிதான், எவ்வளோ நேரம் தான் நம்மளும் காருக்குள்ளேயே உக்காந்துருக்கிறது, சரி வெளியில் போய் நிற்போம் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணனும் அவரும், அதாவது தம்பியும் வெளியில் போய் நிற்கிறாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல எதுவுமே வரவே இல்லை. திடீர்னு கொஞ்ச நேரம் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தா அந்த இடத்துல வந்து ஒரு வேனு வருது. அவங்க தம்பி என்ன பண்ணுறாருன்னா, வேகமாக அந்த வேனை போய் நிப்பாட்டுறாரு. அந்த வேனை நின்ன கையோட, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி உள்ளேருந்து ஒருத்தர் கேட்குறாரு. அதுக்கு உடனே அவங்க அண்ணனும் தம்பியும் சொல்கிறாங்க, காரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு, ஸோ அதனால் நாங்கள் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு யாராவது ட்ரோவிங் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா சொல்லுங்கள், நாங்கள் காரை கொடுத்து ரிப்பேர் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. உடனே அந்த வேன் ஓட்டிட்டு வந்த டிரைவர் அவர் வந்து ஒரு கார்டு வந்து கொடுக்குறாரு. இந்த கார்டு கால் பண்ணி பாருங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. சரின்னு அவங்க தம்பி என்ன பண்ணுறாருன்னா, ஃபோன் எடுத்து லைன் வருதான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. ஒன்று சில லைன் வருது, ஒரு 2 பார் இப்படி வருது.
அவர் உடனே கால் பண்ணி பார்க்குறாரு. கால் பண்ணி பார்த்தா அந்த நம்பருக்கு கால் போகவே இல்லை. ஒரு 2 ரிங் ஆகுது, அதுக்கப்புறம் போகவே இல்லை. ஒரு 2 ரிங் ஆகுது, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேசுது. அவங்க அண்ணனுக்கு நேரம் ஆக ஆக ரொம்ப பயம் வந்துடுச்சு. உடனே அவங்க அண்ணன் என்ன சொல்றாருன்னா, தம்பி நம்ம ரொம்ப நேரம் வெளியில நிக்க வேண்டாம், வா நம்ம காருக்குள்ள போய் உக்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் சொல்றாரு. அவங்க காருக்குள்ள உட்காந்துருக்க டைம்ல ஒரு மோட்டார் பைக் அந்த சைட்ல வருது. உடனே அவங்க தம்பி என்ன பண்றாருன்னா வேகமா வெளியில போய் நுப்பாட்டுறாரு. நுப்பாட்டின கையோட அந்த மோட்டர் கார் கேட்குறாரு, ஏன் இவங்க நின்றுட்டு இருக்கீங்க, இந்த இடத்துல ஏன் இவ்வளோ நேரம் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு உடனே அவங்க தம்பி சொல்கிறாரு, இந்த மாதிரி கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, ஒருத்தர் கார்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார், டோவிங் கூட்டிகிட்டு வரேன்னு. ஆனால் அப்படி ஒன்றும் யாருமே இன்னும் காணோம், நானும் கால் பண்ணி பார்க்குறேன், ஃபோனும் கிடைக்க மாட்டேது, என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு உடனே அந்த மோட்டரை ஓட்டிகிட்டு வந்தவர் அவர் சொல்கிறாரு, ஓ ஆமாவா, சரி வெயிட் பண்ணுங்க, நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு போய் கூப்பிட்டு வரேன், அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது உடனே அவங்க தம்பி சொல்கிறாரு, அண்ணன் ரொம்ப வேர்க்குது, வான வெளியில் கொஞ்சம் நேரம் நிற்கலாம், நீ ரொம்ப பயப்படாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரின்னு 2 பேரும் வெளியில் போய் நிற்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு காரும் இல்லை, எதுவுமே வரலை. நான் முதல்ல சொன்ன மாதிரி அங்கே அவங்களோட காரோட லைட்டு மட்டும்தான் இருக்கு. கொஞ்ச நேரம் அந்த இடத்துல ஒரே அமைதியாகவே இருந்துச்சு. அந்த டைமில் யாரோ ஒரு பெண்மணி அழுகிற சத்தம் அவங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக கேட்டிருக்கு. அதை கேட்ட உடனே 2 பேர்த்துக்கும் ரொம்ப பயமாயிருச்சு. 2 பேரும் எங்கேயும் அந்த சத்தம் வருதுன்னு சொல்லி அங்கிட்டும் இங்கிட்டும் அவங்க பார்க்குறாங்க. அப்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த லைட்டு, காரோட லைட்டு மின்னுக்கு ரொம்ப தூரத்தில் யாரோ ஒரு பெண்மணி ஒரு குழந்தைய தூக்கிட்டு நிற்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. சட்டையெல்லாம் கிழிஞ்சி போய் அழுக்கான சட்டை போட்டு நிற்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அதை பார்த்த உடனே 2 பேர்த்துக்கும் ரொம்ப பயமாயிடுச்சு. 2 பேரும் வேகமா ஓடி போய் கார்ல ஏறி உக்காந்துட்டாங்க. 2 பேர்த்துக்கும் அவ்வளோ பயமாயிடுச்சு. அந்த உருவம் கிட்ட கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த லைட்ல தெரியுது. அவங்களுக்கு தூரமா தெரிஞ்ச உருவம் அப்படியே கண்ணு கிட்ட கிட்ட தெரியுது. அதை பார்த்துட்டு அண்ணனும் தம்பிக்கும் ரொம்ப பயம் வந்துருச்சு. 2 பேரும் பயங்கரமா கத்துறாங்க. கத்தி அவங்க 2 பேரும் அந்த கார்லயே யூரின் பாஸ் பண்றாங்க. ஏன்னா அவங்க பயத்துல இருக்காங்க, என்ன பண்றது தெரியாம அந்த டைம் அவங்களுக்கு அதுதான் செய்யணும்னு தோணிருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அந்த உருவம் வேகமா அவங்கள நோக்கி வருது. அந்த காரை நோக்கி அது அந்த காருக்கு மேல போய் டுப்புன்னு உக்காருது. அந்த நம்ம கார் மேல ஏதாவது உளுந்தா நமக்கு எப்படி சத்தம் அந்த மாதிரி சத்தம் அவங்களுக்கு கேட்குது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவங்க 2 பேருமே மயக்கம் போட்ட மாதிரி மயங்கிட்டாங்க. ரொம்ப நேரம் ஆயும் அவங்க 2 பேரும் எணிக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் சேர்ந்து அவங்களோட கதவை யாரோ டக்கு டக்குன்னு டக் 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 அப்படின்னு தட்டுற மாதிரி அவங்களுக்கு சத்தம் கேட்டிருக்கு. ஒரு மாதிரி மயக்கத்துல அவங்க எணிச்சு பார்த்துருக்காங்க. அங்க நின்னது போலீஸ்காரன். போலீஸ்காரரை பார்த்தனா அவங்க 2 பேர்த்துக்கும் ரொம்ப சந்தோஷமாச்சு. ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கதவை திறந்து 2 பேருமே வெளியில போய் போலீஸ் கிட்ட நடந்த விஷயங்களை சொல்றாங்க. அப்போ போலீஸ் சொல்றாரு, இந்த இடத்துல யாரு வந்தாலுமே யாரும் நிக்க மாட்டாங்க, அதுவும் மோட்டர்லயும் அந்த வேன்லயும் வர்றது ரொம்ப பழக்கமா போயிடுச்சு இந்த இடத்துல, ஆனா அது யாருன்னு தெரியல. அந்த டைம்ல போலீஸ்காரர் அவங்களுக்கு பயம் வரக்கூடாதுன்னு அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரையுமே கூப்பிட்டுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவங்க 2 பேருமே சொல்றாங்க, இந்த மாதிரி ஒருத்தவங்க எங்களுக்கு கார்டு கொடுத்து கால் பண்ண சொல்லி அந்த கார்டெல்லாம் கொடுத்தாங்கன்னு. போலீஸ்காரர் உடனே அந்த கார்டை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே இவங்க தேடி பார்க்குறாங்க, அவங்களுக்கு அந்த கார்டு கிடைக்கவே இல்லை. சரி நம்ம தான் கால் பண்ணியிருந்தோமேட்டு கால் லிஸ்ட்ல பார்க்குறாங்க, அதுலேயுமே நம்பர் இல்லை.
அவங்க அண்ணன் தம்பிக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல அவங்களுக்கு. அதுக்கப்புறம் போலீஸ்காரரு அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ஃபேமிலிக்கு கால் பண்ணி அவங்க அப்பா அம்மாவை வர வைக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவை வர வச்சு நடந்த விஷயங்களை அவங்களும் போலீஸ்காரங்களும் சொல்றாங்க. அவங்க அண்ணனும் தம்பியும் சேர்ந்து விஷயத்த சொல்றாங்க. லாஸ்டா அந்த அண்ணனும் தம்பியும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த உருவம் காரு கிட்ட வர வர அவங்க 2 பேத்துக்கு ரொம்ப பயமாயிருச்சு. அந்த உருவம் கார் மேல டொப்புன்னு உக்காந்த கையோட அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் மயங்கி போனோன்னே அந்த மயக்கத்திலேயே இவங்களுக்கு தெரியுது அந்த பெண்மணி காரை விட்டு வெளியில மேலேருந்து கீழே இறங்கி நிக்கிறது. அந்த இறங்குனோட ஒரு மாதிரி வெயிட் குறையும்ல, அந்த மாதிரி இவங்க 2 பேருமே ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த லாஸ்டா அவங்க சொன்னிருக்காங்க. நினைச்சு பாருங்க, இதே சிச்சுவேஷன்ல நீங்க இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அதை கொஞ்சோண்டு நினைச்சு பார்த்துட்டீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு ரியல் கோஸ்ட் ஸ்டோரியில உங்களை பார்க்குறேன்.